வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சின்னவங்களுக்கெல்லாம் வணக்கம், பெரியவங்களுக்கெல்லாம் வணக்கம், சின்னவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதுவிதமான சைட் டிஷ் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். பண்ணுறேன் பாருங்கோ, நீங்களும் ஆற்றுல பண்ணுங்கோ, எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே? என்ன டிஷ் பேர்? முள்ளங்கி தொகை. ஓ, அது பேர். எதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம்? எல்லாமே கூட்டு முளகூட்டலுக்கு, அப்புறம் வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இன்னைக்கு காரமாக வேணுங்கோ, காரம் கூட போட்டு பண்ணலாம், பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்பளம் தொட்டுண்டு சுட்டப்பளம் சூப்பர் காம்பினேஷன். பொரிச்சப்பளம் நல்லாயிருக்கும். விதவிதமான முள்ளங்கி நம்ம நல்லது இல்லை உடம்புக்கு. அதனால் எப்படிலாம் சேர்த்துக்கலான்னு நம்ம பார்த்துட்டு இப்படி சேர்த்துக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு நீ அதை பண்ணி காப்பி. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் பண்ணிடலாம், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. இப்போ பண்ணுறத பார்ப்போமா? என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். பொருள் என்னெல்லாம் வேணும்னு. அதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனால் கும்பலாக ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. நான் 4 பேரோட அளவு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் அதுக்கு வேணுங்கிற காரத்துக்கு மிளகாய் வத்தல், அப்புறம் சுண்டைக்காயோட துளி பெருசு சைஸு புளி, அப்புறம் அதுக்கு வேணுங்கிறதுக்கு உப்பு. முள்ளங்கி வந்து இந்த குவான்டிட்டி தான். ஒரு பெரிய முள்ளங்கியானா ரொம்ப பெரிய, மீடியம் சைஸ் முள்ளங்கி ஒன்றே போகிறோம். ஒரு 150 கிராம் இருக்குமா? 100-150 கிராம் இருக்கும். குவான்டிட்டி போகிறோம். இந்த சாமான் 4 பேருக்கு இதை சாப்பிடலாம். வெள்ளை முள்ளங்கி தான் பண்ணணுமா? இல்லை, சிவப்பு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதே டேஸ்ட் தான். அதே டேஸ்ட் தான். அப்புறம் வதக்கிறதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் விட்டுங்க. வறுத்துக்கிறதுக்கு. ஓகே. இப்போ நம்ம அதை வறுக்கிறோம். கொஞ்சமாக போகிறோம், அந்த சாமான் முகத்தரத்து நம்ம போகிறோம். ஏன்னா எப்படியெல்லாம் மினிமைஸ் பண்ணலாமோ எண்ணெயை அப்படிலாம் மினிமைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டுங்க. ஸ்பூன் வேணுமா இலக்கிறதுக்கு? எடுத்துங்க. இதுக்கு பெருங்காயம் அவசியம் இல்லை, வேணும்னா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஐ திங்க் பெசஞ்சு கூட சாப்பிடலாம் நினைக்கிறேன். பெசஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பெருங்காயம் வேணுமா? பெருங்காயம் போட்டுக்கோங்க, போட்டுதான் நல்லா தான் இருக்கும். ஏன்னா சப்போஸு சில பேருக்கு வாயு உடம்பாக இருக்கும், அவளுக்கு வந்து இது காம்பன்சேட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் என்ன போட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காம்போடு போடலாமா? போடலாம். அது காம்பில் கொஞ்சம் காரம் இருக்குங்கிறதுக்காக நான் காம்போடு தான் எல்லாருமே யூஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ மிக்சியில் தானே அரைக்க போகிறோம், நம்ம நல்லா அரைஞ்சிடும். மழை காலனால பெருங்காயம் அப்படியே ஒட்டிக்கும். ஆமாம், எல்லாம் ஊற்று தான் போட்டுருக்கோம், அப்படியுமே ஒட்டின்னு விட்டு. பொடியான பொடியும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த சைஸ் போரும் பெருங்காயம். கொஞ்சம் செவந்துட்டு புளியும் போட்டு அதோட வதக்கின்றோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட் கூட கிடைக்கும் உங்களுக்கு. இது இப்போ வின்டர் சீசனுங்கிறதுனால உப்பெல்லாம் தண்ணி விட்டுட்டு அதையும் போட்டே வதக்கிட்டுருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் முள்ளங்கி போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் முள்ளங்கி போட்டுருங்க. ஏன்னா உளுத்தம்பருப்பு செவந்துட்டு இது சேர்த்து வதக்கிறதுக்கு சரியாக. கேஸ் சிம்மில் வச்சுக்கணுமா? ஆமாம், சிம்மு தான். இன்னும் ரொம்ப ஹையில் வச்சுனா தீஞ்சுது. கொஞ்சம் வதக்க, ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு வதக்கினா போதும். உளுத்தம் இப்போ செவக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் முள்ளங்கி போட்டுருக்கோம். அப்போ ரெண்டும் சேர்ந்து வதங்கிறதுக்கு சரியாக இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலையும் வேண்டாமா? இல்லை, வேண்டாம். அது போட்டால் இந்த ஒரிஜினலோட ஸ்மெல் கிடைக்காது, டேஸ்ட்டு கிடைக்காது. வதக்கிறதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் தானே? நல்லெண்ணெய் வேண்டாமா? இல்லை, நல்லெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் தான். தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ரிஃபைண்ட் ஆயில் தேங்காய் ஊற்றணும். நல்லெண்ணெய் இதில் தேங்காயே கிடையாதா?
தேங்காயே கிடையாது. அப்போது கூட பண்ணிக்கலாம். டயட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏம்மா இது ஸ்டோர் பண்ணிக்கலாமா? இல்லை, ஜாஸ்தி நாள் நிற்காது. இல்லை 2 நாளைக்கு நிற்கும், அவ்வளோதான். ஏன்னா காய் போடுறோம் இல்லையா, அதனால தான். கொஞ்சம் காய் வந்து நம்ம வதங்கினா கூட கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஒரு முள்ளங்கி போட்டப்புறம் அதுவும் நான் முழுத்தம்பருவா செவ்வாய்க்கிழமை ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க போகிறேன். நம்ம இப்போ எல்லாத்தையுமே போட்டு வதக்கினுட்டோம். இப்போ அரைக்க வேண்டியதுதான். விதவிதமாக சட்னி செய்து தரப்போகிறது. ஆமாம், அவளை நம்ம இதே மாதிரி கொடுத்த ஆதரவை எப்போதும் கொடுக்க சொல்லி. ஆமாம், பாலக்காடு மாமி நீ தான் சொல்லணும். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பொழுதும் வேணும். நானும் எனக்கு என்னெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அவளோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கூட சொல்லலாம். ஆமாம் ஆமாம், கரெக்டு. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வேணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். நான் எனக்கு தெரியுது நான் சொல்லித்தரேன். மெசேஜ் அனுப்பலாம். கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் கூட அனுப்புங்க. போகிறோம். இது நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்டில் வதங்கினா போகிறோம். ஒரே நிமிஷம் காமிச்சுக்கிறேன். இவ்வளோ வதங்கினா போகிறோம். ஓகே. இன்னும் ஹீட்டு இருக்குல்ல இருப்பச்சட்டிக்கு, அதில் ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் என்ன வதங்கும். கேஸ் அணைச்சாச்சு. அணைச்சிட்டேன். ஆறின அப்புறம் குறப்பாக இருக்கணுமா? கொஞ்சம் குறப்பாக தான் அரைக்கணும். பல்ஸ் மோட். ஆமாம், ரொம்ப நைஸாக அரைச்சானக்க சரியாகுது. ஏன்னா உளுத்தம்பு ரொம்ப மையாக பார்த்துச்சுன்னா டேஸ்ட்டு கம்மியாக போயிடும். அரைச்சப்புறம் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. முள்ளங்கி தொகையல் ரெடி. குறப்பாக அரைச்சிருக்கேன். பல்ஸ் மோடில் போட்டு 2-3 தடவை ஆஃப் பண்ணி போடுங்க. கரெக்டாகிடும். ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சேன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது. உளுத்தம்பருப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கணும், நைனாவும் அரைச்சிருக்கணும். அந்த மாதிரி இதில் அரைங்க. நீங்கள் பண்ணுங்க, சாப்பிடுங்க, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது சேஞ்சஸ் இதுனாக்கா எனக்கு சொல்லுங்க. எனக்கு அது சௌகரியமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களுக்கு அடுத்த தடவை மீட் பண்ணுறேன். பாய்.